ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2011ல ஒரு ஃபேண்டசி சைஃபை ஆக்ஷன் படமா ரிலீஸ் ஆன தே கால் மீ ஜீக் அப்படிங்கிற படத்தோட முழு கதை உலகத்தை பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, திருடனா வாழக்கூடிய நம்ம கதையோட ஹீரோவுக்கு தெரியாதனமா ரசாயன கழிவுல விழுந்ததால கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு சாதாரண மனுஷங்களை விட அதிகமான பவர்ஸ் கிடைக்குது. சோ இதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அந்த பவர்ஸ் வச்சு என்ன பண்ணா, கடைசியில அந்த பவர்ஸ் கிடைச்சதால ஹீரோவுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருதுங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லிருப்பாங்க. அதான் இந்த படத்தோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். கூடவே நம்ம செகண்ட் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் வீடியோவோட எண்டிங்லயும் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை உங்களுக்கு இன்விசிபிள், அதாவது கண்ணுக்கே தெரியாத மாதிரி மறைஞ்சு போகக்கூடிய பவர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்க பண்ண போற முதல் விஷயம் என்னவா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க அப்படியே டைரக்டா கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. பேரு ஃபென்சோ. ரோம் நகரத்தோட தெருக்கல்ல அங்க இங்கன்னு பயந்து ஓடிட்டு இருக்கான். பின்னாடியே 2 போலீஸும் இவனை துரத்தி வந்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இந்த கதையில நம்ம ஹீரோ ஒரு திருடன். நல்ல விலை மதிப்பான ஒரு வாட்சை திருடிட்டு ஓடிட்டு இருக்கிறான். அதுக்காக தான் போலீஸ் இவனை பிடிக்க வராங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வழியில ஒரு சில மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. ரைட்ரா இதான் சாக்குன்னு கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சாலுமே விடாம போலீஸ் துரத்தி வந்துகிட்டே இருக்காங்க. பயந்து போன ஹீரோ கடைசியில அங்க இருக்க பாலத்துக்கு அடியில கைவிடப்பட்ட ஒரு பழைய கிரேன் இருக்கும். சோ அதோட கதவை திறந்து உள்ள வந்து ஒளிஞ்சுப்பான். ஆனா அப்போ அந்த போலீஸ்காரங்க இவனை தேடி இங்க வரைக்கும் வந்துட்டாங்க. டேய் நீ உள்ளதா ஒளிஞ்சிருக்கியா, ஒழுங்கா வெளியில வாடான போலீஸ் ஒரு பக்கத்துல கிரெயினோட கதவை திறக்க பாக்குறாங்க. இப்ப ஹீரோ மட்டும் அவங்க கையில மாட்டினான்னு வைங்க, இவன் வாழ்க்கையே போயிடும். சோ என்ன பண்றதுனே புரியாம உள்ளுக்குள்ள அவ்வளவு பயத்தோட இருக்கும் போது பின்பக்கத்துல இன்னொரு கதவு இருக்க விஷயத்த கவனிக்கிறான். அதே டைம்ல கதவை திறந்து போலீஸும் உள்ள வராங்க. ஆனா இப்ப ஹீரோ உள்ள இல்ல, ஏன்னா கதவை திறந்து வெளியில வந்துட்டாலையா. அட் அ டைம்ல 2 போலீஸ்மே கையில துப்பாக்கியோட பேக் சைட வந்து செக் பண்ணுவாங்க. ஆனா அங்கேயும் நம்ம ஹீரோவை காணோம். நல்ல வேலை அவங்க கண்ணுல மாட்டாம அங்க இருக்க ஆத்துக்குள்ள இறங்கி ஒளிஞ்சிருக்கான். சரி ஒருவேளை அந்த திருட்டு பையன் இங்க வரல போலன்னு 2 போலீஸும் அங்க இருந்து கிளம்புறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆத்த விட்டு ஹீரோ மறுபடியும் கிரேனுக்கு மேல ஏற ட்ரை பண்ணுவான். அதே டைம்ல தண்ணிக்கு அடியில 2-3 பழைய ட்ரம்ஸ ஒன்னா கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இப்ப அதுக்கு மேல ஹீரோ சப்போர்ட்காக காலை வச்சுதான் ஏற ட்ரை பண்ணிருப்பான். இருந்தாலும் எதிர்பாராத விதமா அந்த கேன் உடைஞ்சு டப்புன்னு ஹீரோ அந்த கேனுக்குள்ள விழுந்துருவான். கொஞ்ச நேரத்துக்கு நம்மளால மூச்சு விடவே முடியல. மொத்தமா அதுக்குள்ளேயே மாட்டிப்பான். சொல்ல போனா அந்த ட்ரம்முக்குள்ள இருந்து கருப்பு நேரத்துல ஏதோ ஒரு லிக்விட் வேற லீக் ஆயிட்டு இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எப்படியோ தட்டு தர மாதிரி அந்த ட்ரம்மை விட்டு ஹீரோ வெளியில வந்துட்டான். ஆனா பாருங்க, இவன் அந்த கருப்பு நிற லிக்விட் இருக்கு இல்லையா, அத ஃபுல்லா குடிச்சிட்டான் போலங்க. இவ வாந்தி எடுத்தா கூட கருப்பு லிக்விட் தான் வந்துட்டு இருக்கு. தற்போதைக்கு அது எதையுமே பெருசா கண்டுக்காம நம்மால அந்த இடத்தை விட்டு வீட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோ தடுக்கி விழுந்த அந்த ட்ரம் என்னன்னு காட்டும் போது ஆக்சுவலா அது ரேடியோ ஆக்டிவ் சம்பந்தமா ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க இல்லையா, அது சம்பந்தப்பட்ட ஒரு கழிவு போல. ஆனா இது எதுவுமே தெரியாத நம்மால பஸ் பிடிச்சு தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்க நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா இவன் உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. லைட்டா வாந்தி எடுத்தா கூட அதுலயும் அந்த லிக்விட் தான் இருக்கு. இருந்தாலும் எப்படியோ தட்டு தரு மாதிரி ஒரு வழியா நம்மால வீட்டுக்கு வந்துட்டான். காலையில நம்ம ஹீரோ சிட்டிக்குள்ள ஓடும் போது ஒரு சில பேர் போராட்டம் பண்ணிருப்பாங்க இல்லையா, இப்ப அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் வெடிகுண்ட போட்டான்னு அது சம்பந்தமான நியூஸ் போயிட்டு இருக்கு. இப்ப இத பார்த்து முடிச்சிட்டு ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது இவனும் அங்க இருக்க பாத்ரூம்ல வாந்தி எடுக்கிறான். ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அந்த கருப்பு நிற கழிவு மட்டும் வைத்து விட்டு போகவே மாட்டேங்குது. தொடர்ந்து இருமல் வேற. தூங்கலான்னு ட்ரை பண்ணுவான். ஆனா உடம்பு பயங்கரமா குளிருது. சோ 2-3 போர்வையா போத்திப்பான். இந்த இடத்துல சீன் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நைட்ல கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓரளவுக்கு ஹீரோ உடம்பு குணமாயிருக்கு. அதுக்கப்புறமா பிரஷ் பண்ணிட்டு லைட்டா எச்சி துப்பி பார்க்கும்போது இப்ப அந்த கருப்பு லிக்விட காணோம். சரி ஒரு வேலை எல்லாம் சுத்தமாயிடுச்சு போலன்னு நல்லா ஜம்முன்னு குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இவன் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஜார்ஜியாங்கிற ஆளை பார்க்க வரான். ஆனா கதவை திறக்கக்கூடியது அந்த ஜார்ஜியாவோட பொண்ணு. உங்க அப்பா உள்ள இருக்காரா? ஆஹா. அந்த புள்ள பதிலே பேசாம டப்புன்னு கதவை லாக் பண்ணிட்டா. ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அதுக்கப்புறமா ஹீரோவும் இந்த இடத்த விட்டு இந்த ஜார்ஜியா வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆபீஸ்க்கு வரான். வெளியில பாருங்க 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 20-30 நாய்களை கூண்டுக்குள்ள போட்டு வளர்க்குறானுங்க. அப்ப ஹீரோவை கவனிக்கக்கூடிய தாத்தா, தம்பி யாருப்பா நீ, இங்க எதுக்கு வந்த? இல்ல இந்த ஜார்ஜாவை பார்க்கணும். சரி சரி உள்ள மீட்டிங் போயிட்டு இருக்கு, முடியற வரைக்கும் வெயிட் பண்ண. சரி அப்படி என்ன மீட்டிங்? ஒருவேளை அந்த ஜார்ஜா கம்பெனில எதுவும் வேலை பாக்குறானோ? கிடையவே கிடையாது. ஆக்சுவலா இந்த ஜார்ஜாவும் நம்ம ஹீரோ போலவே ஒரு கிரிமினல் தான். இவருக்கு ஒரு பாஸ் இருப்பான், அவனோட பேரு கெவின். கூடவே இவன் தான் நம்ம கதையோட மெயின் வில்லன். அப்பதான் டேபிள்ல ஒரு மேப்பை வச்சுட்டு இந்த பாரா அடுத்த வாரம் ஒரு ட்ரக்ல பேங்க்குக்கு பணத்தை கொண்டு போவாங்க. சோ அதை மட்டும் எப்படியாச்சும் நம்ம கொள்ளையடிச்சா போதும். அதுக்கப்புறம் என்ன ஆட்டி படைக்கிறாள் அந்த நுண்சியா, அவளை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலா நுண்சியாங்கிறது ஒரு பொண்ணு. இவனை விட ரொம்ப மோசமான கிரிமினல்ல ஒருத்தி தான் அந்த நுண்சியா. உடனே அங்க இருக்க மொட்டையும் ஜார்ஜாவும், இந்த பாரு கெவின், நீ பணத்தை கொள்ளையடிக்கலாம்னு சொன்ன பாத்தியா, அந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நமக்கு ஒரு பேக்கப் டீம் தேவைப்பா. எடுத்தோம் கவுத்தோன்னு பிளான போட்டோம். பணத்தை கொண்டு போற ட்ரக்ல கண்டிப்பா கார்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கையில துப்பாக்கி இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அவங்களோட கையிலேயே நம்ம எல்லாரும் இறந்து போயிடுவோம். சிரிச்சுக்கிட்டே வில்லணும், இந்த பாரு பணம் ஒண்ணு சும்மா கிடைக்காது. ஒண்ணு வேணும்னா நம்ம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்குள்ள ஒரு பரட்ட வராங்க.
வரான். யோ கெவின், நீ கேட்ட மாதிரி உனக்குன்னு ஜம்முன்னு ஒரு போனை ரெடி பண்ணிட்டேன். அப்படியா, எங்க காட்டு. ஒரு நிமிஷம். வில்ல போன் கலரை பார்த்ததுமே செம டென்ஷன் ஆயிடுவான். ஏண்டா, எனக்கு என்ன கலர் பிடிக்கும் தெரியும்ல? தெரியுமே, கருப்பு கலரு. அப்புறம் என்ன இளவுக்குடா வெள்ளை கலரை கொண்டு வந்த? மன்னிச்சிருப்பா, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. இவனுங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல தாமஸ்னு ஒருத்தன் உள்ள புந்து, இந்த பாரு கெவின், நீ பண்ற வேலை எனக்கு சுத்தமா பிடிக்கல, சோ நான் இனிமே உன் டீம்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியில போக ட்ரை பண்ணுவான். கடுப்பானவில்ல கையில இருக்க போனை வச்சு மண்டையிலேயே அட்டி அடின்னு அடிச்சு ரத்தம் தெறிக்க அதே இடத்துல ரொம்ப கொடூரமா கொண்டுட்டான். என்னப்பா, இவன மாதிரியே என் டீமை விட்டு வெளியில யாருக்காச்சும் போக ஆசை இருந்தா சொல்லுங்கப்பா, நானே உங்களை அனுப்பி வைக்கிறேன். ஒருத்தன் கூட வாய்வை திறக்கல. அதுலயும் பரட்டைய பாருங்க. பாச போனை கொடுப்பா, நான் போய் கருப்பு கலர்ல வாங்கிட்டு வரேன்னு அமைதியா அங்க இருந்து கிளம்ப. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜார்ஜா வெளியில வரான். அங்க இருக்க தாத்தா கிட்ட மறுபடியும் கெவின் இன்னொருத்தனை கொண்டுட்டான். முதல்ல தரையை கிளீன் பண்ணிட்டு குழிய தோண்டி பாடியை மறைச்சிரு. அதுக்கப்புறமா ஹீரோவை பார்த்தவரு, டே தம்பி, எப்படா நீ வந்த? அண்ணா முன்னாடியே வந்துட்டேன். சரி, இந்த முறை என்ன கொண்டு வந்த? கொஞ்சம் காஸ்ட்லியான வாட்ச். அட, பாக்க நல்லா இருக்கே. ஒரிஜினலா? பக்கா ஒரிஜினல். சரி இந்தா அப்படின்னு ஒரு $100 கையில கொடுக்குறாங்க. அதாவது இந்திய மதிப்புக்கு 8200 ரூபா. அதுக்கப்புறமா பணத்தை வாங்கிட்டு ஹீரோ கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது, டே ஹீரோ, என் கூட வரியா? ஒரு சின்ன வேலை இருக்கு, நீ மட்டும் எனக்கு ப்ராப்பரா ஹெல்ப் பண்ணா கொஞ்சமா உனக்கு பணம் கொடுக்குறேன். பதிலுக்கு ஹீரோவும் சரின்னு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா ஜார்ஜாவோட வீட்டுக்கு வந்தவங்க வயித்தால போறதுக்கு மருந்து, ஒரு சின்ன ஜக்கு, அப்புறம் 2-3 டிஷ்யூ பேப்பர் கட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒண்ணும் புரியல. அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோயின் உள்ள வராங்க. ஏய், நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கதவை தட்டின? எனக்கு தெரியும், நீ ஒரு அமைச்சர் தானே? இல்ல, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? என் அப்பா மகாராஜா, நான் இளவரசி, நான் எப்படி தப்பா நினைக்க முடியும்? என்ன இங்க அடைச்சு வச்சிருக்கீங்கல்ல, கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாவீரன் ஹிரோஷி என்ன வந்து காப்பாத்துவான்னு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா உள்ள வந்த நைனாவும், எப்பா, என் பொண்ணுக்கு லைட்டா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. என் மனைவி இறந்து போனதுல இருந்து பாவம் அவ இப்படிதான் உளறிட்டு இருக்கா. சொல்ல போனா அவ ஒரு அனிம் சீரீஸ அடிக்கடி பாத்துட்டே இருப்பா. அதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை நிஜ வாழ்க்கையோட ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நம்மளுங்க ஒரு பக்கத்துல கார்ல கிளம்புறாங்க. ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணும்போது அண்ணன் தம்பி 2 பேரு காருக்குள்ள ஏறாங்க. அப்ப உடனே அண்ணன்காரன், யோ ஜார்ஜா, என் தம்பி மயங்கிட்டாயா, உடனே அவனை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகணும். போயிடலான்னு வண்டியில உட்கார வச்சுட்டு அவனை ஒரு கைவிடப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. யோ, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ சொன்னா எதுக்கே இங்க கூட்டிட்டு வந்த? அண்ணங்காரன் கண்ணத்துல ஒரு அப்பு. இந்த பாரு, முதல்ல உள்ள இருக்க சரக்கு எடுத்தாகணும், அதுக்கப்புறம் தான் எங்கேயா இருந்தாலும் போக முடியும்னு அந்த பில்டிங்கோட 9வது மாடிக்கு கூட்டிட்டு வராங்க. ஏன்னா இங்க மட்டும் தான் தண்ணி இருக்காமா. சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா இவங்க எல்லாம் யாரு? அட, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டல, என் பாஸான கெவின் இருக்கால, அவன் வில்லாதி வில்லியான நுண்சியாவுக்காக போதை பொருளை கடத்தி கொடுக்குறான். தோ பிளைட்ல வந்தானுங்கல்ல, இவனுங்க வயித்துக்குள்ளதான் சரக்கு இருக்கு. ஒன்னும் இல்ல, இப்ப நான் வயித்தால போறதுக்கான மருந்தை கொடுத்துருவேன். சோ நீ என்ன பண்ற? அவனுங்க கக்கா போனதுக்கு அப்புறமா அழகா கழுவி பொட்டணத்தை போட்டு தனியா பிரிச்சு எடுத்தா போதும். அட கரும முடிச்சவன, இதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தேன்னு ஹீரோ ஒரு பக்கத்துல கடுப்பாகிறான். அதே டைம்ல மயங்கி போயிருந்த தம்பிக்காரர் இருக்கால, அவன் வாயில நுர தள்ளுது. பயந்து போனானோ, யோ என் தம்பிக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சியா என்னன்னு பாரு. செக் பண்ணும்போது பல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. ஆனா இப்ப கூட ஜார்ஜா இவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகாம, டே ஹீரோ, நமக்கு டைம் கிடையாது, முதல்ல அவன் வயித்தை கட் பண்ணி உள்ள இருக்க சரக்க வெளியில எடு. இதை கேட்டு கடுப்பான அண்ணங்காரன் ஜார்ஜாவுக்கு பக்கத்துல வந்த அவன் இடுப்புல இருந்த துப்பாக்கியை பிடுங்கிட்டான். அதோட விட்டுருந்தா பரவாயில்ல, ஒரு பயத்துல ஜார்ஜாவையும் சுட்டுருவான். பதிலுக்கு ஜார்ஜாவை பாருங்க, என்னையே சுட்டுட்டல, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு அழகா தலையோட புடிச்ச தூண்லயே டம்முன்னு இடிச்சு அண்ணங்கார மண்டைய புழக்கும் போது அவன் இன்னொரு தோட்டாவை வயித்துல இறக்கிட்டான். 2 பேரும் தொப்புன்னு கீழே விழுறாங்க. சரி, சனி போனா தனியா போகாது, அதனால இந்த ஜார்ஜா கூட போறான்னு வச்சுக்கலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம அண்ணங்காரன் கீழே விழும்போது தன்னையே அறியாம மறுபடியும் துப்பாக்கிய ட்ரிகர் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், தோட்டாக்கல்ல ஒண்ணு நம்ம ஹீரோவோட தோள்பட்டையில படும். அதோட சேர்த்து 9வது மாடியில இருந்து நம்ம ஹீரோ தொப்புன்னு தரையில வந்து விழுவான். அட பாவீங்களா, படம் ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துல நம்ம ஹீரோவுக்கு பாடையை கட்டிட்டாங்களோன்னு யோசிக்கும் போது அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்ம ஹீரோ அவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்திருப்பா இல்லையா, ஆனா அவன் தலையில இருந்து ஒரு துளி ரத்தம் கூட லீக் ஆகல. ஒரு நிமிஷம் தனக்கு என்ன ஆச்சுன்னு புரியாம ஒரு பயத்தோடயே குடுன்னு இவன் தங்கி இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டுக்கு ஓடி வந்துருவான். அப்ப குறுக்க வந்த ஹீரோயினும், யோ எங்க அப்பா உன் கூட தானே வந்தாரு, இப்ப நீ மட்டும் திரும்ப வந்திருக்க, என் அப்பாவுக்கு என்னாச்சு? ஏய், எனக்கு எதுவும் தெரியாது, உங்க அப்பாவை நான் பாக்கல, என்ன பாதியிலேயே இறக்கி விட்டுட்டாருன்னு வாய் கூசாம போய் சொல்லிட்டு இவன் ரூம்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிப்பான். ஆனா வெளியில இருந்து அந்த பொண்ணு விடாம ஒழுங்கா பதில் சொல்லுன்னு கத்துன்னு கத்துறா. கட் பண்ண அடுத்து இப்ப அந்த வில்லனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அவன் நுண்சியா கூட ஒரு சின்ன பார்ட்டி பண்ண வந்திருப்பான். அப்பதான் நுண்சியா கடுப்பாயிட்டு, டேய் என்னடா ஆச்சு, இன்னும் சரக்கு வரவே இல்ல? சிரிச்சுக்கிட்டே கெவினும், இந்த பாரு என் ஆளுங்க சரக்கு எடுக்க போயிட்டாங்க, கண்டிப்பா நாளைக்குள்ள உனக்கு சரக்கு வந்துரும், அப்படி இல்லன்னு வைய நீ கொடுத்த பணத்தை நான் திரும்ப கொடுத்துறேன். கட் பண்ண அடுத்து இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோ தான் உடம்புல ஏற்பட்ட காயங்களை பாக்கும்போது இவன் தோள்பட்டையில குண்டடிப்பட்டிருக்கும்ல, ஆக்சுவலா தோட்டா முன்பக்கத்தின் வழியா நுழைஞ்சு பேக் சைட் தோள்பட்டை வழியா வெளியில வந்திருக்கு. தற்போதைக்கு ஒரு சின்ன துணியை வச்சு டேப்பை ஒட்டிப்பான். அதுக்கப்புறமா எதுவுமே நடக்காத மாதிரி
இவன் ஒரு பக்கத்துல டிவியை பார்த்தபடியே சாப்பிட்டுட்டு இருப்பான். வெளியில ஹீரோயின் வேற கதவை தட்டிக்கிட்டே இருந்திருப்பால. ஆக்சுவலா அவன் இன்னும் நிறுத்தவே இல்ல. உடனே கடுப்பானவன் வேகமா ஓடி வந்து கதவுல ஒரு குத்துவான் பாருங்க. நடுவுல அவ்வளவு பெரிய ஓட்ட. பயந்துகிட்டு ஹீரோயின் அங்கிருந்து ஓடி போயிடுவா. அதே டைம்ல ஹீரோவுக்கு தனக்குள்ள எப்படி இவ்வளவு பவர்ஸ் வந்துச்சுன்னு உள்ளுக்குள்ள ஒரு குழப்பம் உருவாகுது. சரி எதுக்கும் உண்மையாவே தனக்குள்ள பவர்ஸ் இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய பீரோவை கதவை நோக்கி ஒத்த கையில தள்ளுவாங்க. ஏதோ பந்த உருட்டி விட்ட மாதிரி ரொம்ப சாஃப்டா நகருதுங்க. ஆனா இன்னும் நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் தீரல. சோ வீட்ல ஒரு பழைய ஏசி காயில் இருக்கும். இப்ப அத கையில எடுத்து நசுக்கி பார்க்கும்போது உண்மையாவே தனக்குள்ள சூப்பர் பவர் இருக்குங்கிற விஷயம் ஹீரோவுக்கு இப்பதான் கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா எப்படி இந்த பவர் வந்துச்சுன்னு யோசிக்கும் போது ஆத்துக்குள்ள விழுந்த விஷயம் ஞாபகம் வருது. ஒருவேளை நாம தண்ணிக்குள்ள விழும்போது அங்க இருந்த பேரலுக்குள்ள ஏதோ ஒரு லிக்விட் இருந்திருக்கும். ஒருவேளை அது நம்ம உடம்புக்குள்ள போனதாலதான் நம்மள சூப்பர் ஹியூமனா மாத்திருக்கு போலன்னு கிடைச்ச வாய்ப்பை ஏன் விட்டு வைக்கணும்னு சின்ன சின்ன வாட்சியும் மோதிரங்களையும் திருடக்கூடிய ஹீரோ இந்த முறை ஒரு ஏடிஎம்மையே கொள்ளையடிக்கலான்னு ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம்க்கு வரான். அட்டி நடிச்ச அந்த சுவர்களையே பிளந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த ஏடிஎம் பெட்டியவே அலைக்கா தூக்கிட்டாங்க. ஆக்சுவலா இப்ப நடந்த எல்லாமே அங்க இருக்க சிசிடிவிலயும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா ஹீரோ இந்த கொள்ளையடிக்கும் போது முகமடியை மாட்டிருப்பான். அதனால இவன் யாருங்கிற அடையாளம் இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. கொண்டு வந்த பணத்தை ஏதோ துணியை காய போற மாதிரி வீட்டுல காய விட்டுருக்கான். கூடவே ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போடலான்னு அதையும் வாங்கிட்டு வந்த ஏற்கனவே ஒட்டி இருக்க டேப் எடுக்கும் போது நம்மால மிரண்டு போயிடுவான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்த காயம் இப்ப அது மொத்தமா ஒரு சின்ன தடையும் கூட இல்லாம சரியாயிடுச்சு. ஆஹா அப்படின்னா நமக்கு இந்த பவர் இருக்கு போலன்னு அன்னைக்கு நைட்டு ஜம்முன்னு தூக்கத்தை போட்டுட்டு அடுத்த நாள் காலையில கண்ணு முழிக்கும் போது அந்த ஹீரோயினோட வீடு இருக்கு இல்லையா, அங்கிருந்து ஏதோ கத்தக்கூடிய சத்தம் எல்லாம் கேக்குது. ஒரு சந்தேகத்துல கதவை திறந்து பார்க்கும் போது வில்லனும் அவன் அல்லக்கைகளும் ஹீரோயின் கிட்ட உங்க அப்பா ஜார்ஜோ எங்க போனான்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா இப்போ வரைக்குமே வில்லனுக்கு ஜார்ஜோ தனியா போகல, நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு போனாங்கிற விஷயம் தெரியவே தெரியாத. ஆனா ஹீரோயினுக்கு தான் அப்பா கூட ஹீரோ போன விஷயம் தெரியும் இல்லையா. சோ அதனால இவ ஹீரோ பேரை சொல்லலாமே வரும்போது அவன் இந்த விஷயத்த பார்த்துட்டு சொல்லாதன்னு வாயில விரல வச்சு காட்டுவான். அதுக்கப்புறமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோ படிக்கட்டு வழியா இறங்கிடுவன். அந்த இடத்த விட்டு போகாம அங்கனக்குள்ளேயே நின்னு தம் அடிக்க ஆரம்பிக்கிறான். வில்லன் இத பார்த்தா சும்மா இருப்பானா? எலை நாங்க பேசிட்டு இருக்கிறோம், நீ யாரா குடுக்கன்னு ஓங்கி மூஞ்சு மேல ஒரு அப்பு. பதிலே பேசாம ஹீரோ கிளம்பிடுவான். உடனே இதான் சாக்குன்னு ஹீரோனை கூட்டிக்கிட்டு அவ வீட்டுக்குள்ள வந்தவங்க சரக்கு வீட்டுக்குள்ள இருக்கான்னு ஃபுல் இடத்தையும் செக் பண்ணுவாங்க. அப்ப இந்த அடையாளங்கள்ல ஒருத்தன் ஹீரோயின் அணிம் பாக்குறதுக்காகவே ஐபேட் மாதிரியான ஒரு டிவைஸ் வச்சிருப்பா. அத கையில எடுத்ததுமே இவளுக்கு கோவம் தாங்கல. எலை அது என்னோடது, ஒழுங்கா என்கிட்ட கொடுங்கன்னு சண்டை போடுவா. இதுல தெரியாதனமா கெவின் மூஞ்சில நகத்தை வச்சு வாரி விட்டுருவா. அடியே என்னைய அடிச்சிட்டியா, இன்னைக்கு உன் கதி என்னாக போதுன்னு ஹீரோயினா அங்கேயே கெடுக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்ப கரெக்டா ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைச்சுக்கிட்டு முகத்துல மாஸ்க போட்டபடி கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள வரான். தோடா நம்மள தடுக்க சூப்பர் ஹீரோ வந்திருக்காரு. டே பேண்டா அவன் கதைய முடி. உடனே பக்கத்துல வந்தவன் லெப்ட் ரைட்னு மாங்கடு மூஞ்சிலேயே குத்துறாங்க. ஆனா ஹீரோவுக்கு அதெல்லாம் பெருசா பாதிப்பையே ஏற்படுத்தல. அந்த பேண்டாவை அலேக்கா தூக்கி தொப்பன அங்க இருக்க டேபிள்ல போடுவான். இன்னொரு ஆள் தடுக்க வருவான். அவனுக்கு ஒரு குத்த விட்டதும் போதும் மின்னல் வேகத்துல பறந்து அங்க இருக்க கபோர்டு எல்லாம் உடைச்சு உள்ள போய் உட்காந்துப்பான். உயிர் பயத்தால வில்லன் ஹீரோயின் கழுத்துல கத்திய வைக்கிறான். இதுக்கு மேலயும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு மொத்த பெருமையா அந்த இடத்தை விட்டு தெரிச்சு ஓடும் போது ஹீரோயின் டக்குன்னு வில்லன் மூக்குல விரட்டி இவன் டைவர்ட் ஆன கேப்ல ஹீரோயின் ஹீரோ பக்கமா வந்துட்டா. ஆனா அப்ப கூட இந்த வில்லன் போற போக்குல சும்மா இல்லாம ஹீரோவோட கால்ல பட்டா கத்தி வச்சு ஒரு போடு. ரைட் சைட் கால்ல சுண்டு விரல் மட்டும் துண்டா காலி ஆயிடும். அதுக்கப்புறமா வந்த ஹீரோவா அங்க இருந்து கிளம்பும் போது லூசு ஹீரோனை பாருங்களேன், அனிம்ல வரக்கூடிய ஹீரோஷிங்கிற கேரக்டர் தான் இப்ப தன்னை காப்பாத்த வந்திருக்கான் போலன்னு. டே ஹீரோ நீ எங்க போறன்னு கேக்குறா. வேலைங்குச்சு போ, அந்த வில்லன் தான் போயிட்டானே பைத்தியக்காரி, உன்கிட்ட என் முகத்தை காட்டினா என்ன ஆக போகுதுன்னு இவனும் மாஸ்க் எடுத்துட்டாங்க. ஓ பக்கத்து வீட்டு பையா நீதானா? நானே தான். முதல்ல என் வீட்டுக்கு வர சாத்தி, காயத்துக்கு மருந்து போடணும். எப்படியும் ஹீரோவுக்கு ஏற்பட்ட காயங்கள் குணமாகும் இல்லையா. சோ துண்டான விரல மறுபடியும் உடம்போட ஒட்டினபடி ஒரு சின்ன டேப்பை சுத்தி விடுவான். அப்பதான் பேச்சுவாகல. ஏப்பா நீயும் எங்க அப்பாவும் தான் லாஸ்டா வெளியில போனீங்க, அவருக்கு என்னாச்சு? எத்தனை முறை கேட்டாலுமே கடைசி வரைக்கும் ஹீரோ தெரியாதுன்னு தான் சொல்லுவான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரெண்டு பேருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அரை தூக்கத்துல ஹீரோ கண்ணம் விழிக்கும் போது ஹீரோயின் அரகுற காஸ்டியூம்ல இருக்கா. உடனே ஒரு போர்வையை வச்சு உடம்ப கவர் பண்ணிட்டு இறந்து போன ஜார்ஜாவோட ட்ரெஸ்ல இருந்த நம்ம ஹீரோ ஒரு சின்ன பாக்ஸ கொண்டு வந்திருப்பான். உடனே அதுக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்க்கும்போது ஒரு சின்ன வில்லன் தாளுங்க கூட ஒரு ட்ரக்க கொள்ளையடிக்கலான்னு பிளான் போட்டிருப்பான்ல, அது சம்பந்தமான பிளான் தான் தெல்ல தெளிவா எழுதிருக்கு. இப்ப அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில கண்ணம் விழிக்கும் போது முன்னாடி ஹீரோயின் உட்காந்து பலான படம் பார்த்துட்டு இருக்கிறா. அடாச்சி நீ இதெல்லாம் பார்க்க கூடாது. பதிலுக்கு அவளும் சாரி சொல்லுவா. இந்த பாரு உன் சாரி எல்லாம் எனக்கு தேவை கிடையாது, முதல்ல உன் சொந்தக்காரன் யாராவது இருந்தா சொல்லு, அங்க உன்னை விட்டுட்டு வந்துடுறேன். அச்சச்சோ எனக்கு சொந்தக்காரங்க யாரும் கிடையாதே, பொய் சொல்லாத. உங்க அப்பா 2-3 மாசம் ஜெயில இருக்கும் போது நீ என்ன வீட்டுல தனியாவா இருந்த? இல்லையே, எங்க அப்பா போறதுக்கு முன்னாடி என்ன பக்கத்துல இருக்க ஒரு ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு போனாரு. சரி அப்படின்னா வா நான் உன்னை அங்க விட்டுட்டு போறேன்னு இவன் பேசினபடியே நைட்டு கால்ல டேப்ப சுத்தி வச்சிருந்திருப்பால. இப்ப அதை எடுத்த வெட்டப்பட்ட விரல் மறுபடியும் உடம்போட ஒண்ணு சேர்ந்துருச்சான்னு பாக்கும்போது பயபுள்ளிக்கு சம ஷாக்கு. ஏன்னா மறுபடியும் அந்த துண்டான விரல் தொப்புன்னு கீழே விழுது. சோ இங்கதான் விஷயமே புரியுது. ஆக்சுவலா ஹீரோ உடம்புல இருக்கும் போது காயங்கள் ஏற்பட்டா அது குணமாகும். ஆனா உடம்ப விட்டு ஒரு பகுதியா தனியா கட்ட அடிச்சுன்னு வைங்களேன், அதை திரும்ப உடம்போட ஒண்ணு சேர்த்து குணப்படுத்த
முடியாது. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு பக்கத்துல இருக்க அந்த ஆர்ஃபனேஜுக்கு வராங்க. அப்பதான் ஹீரோயின் தான் பேக்ல இருந்து ஒரு சின்ன துணி எடுத்த. இது என்னன்னு தெரியுதா? உனக்காக தான் நான் ஒரு புது மாஸ்க உருவாக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நீ இனிமே இங்க இரு, நான் கிளம்பி ஆகணும். எங்க போற? அட, நீதான் உங்க அப்பா தொலைஞ்சு போயிட்டாருன்னு சொன்னல, அவரை உனக்காக நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். இவன் பொய் சொல்றான்னு கூட தெரியாம, சரி நீ பாத்து பத்திரமா தேடி கண்டுபிடிச்சிட்டு நாளைக்கு என்ன வந்து கூட்டிட்டு போன்னு சொல்லுவா. இது கடையில இல்ல, சரக்கும் கிடைக்கல, சார்ஜிங்கும் கண்டுபிடிக்க முடியலன்னு ஆல்ரெடி ஒரு ட்ரக்க கொள்ளையடிக்க பிளான் பண்ணிருப்பாங்கல்ல. இப்ப அது சம்பந்தமா பணத்தை எடுக்க போற அந்த பேங்க்லயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு காவலாளி கிட்ட பணத்தை கொடுத்த ட்ரக்கு இவங்க பிளான் போடக்கூடிய அதே நாள்லதான் வருதான்னு மறுபடியும் ஒருக்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் கூட இருக்கக்கூடிய பரட்ட, யோ பாஸ், இந்த வீடியோ பாரியா? நேத்து ஒரு முகமுடிக்காரன் நம்ம கூட சண்டை போட்டால, அச்சு அசலா அதே ஆள் தான் 2 நாளைக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க ஒரு ஏடிஎம் கொள்ளையடிச்சிருக்கான். அவன் என்ன அவ்வளவு பெரிய பலசாலியா? அவ்வளவு பெரிய பெட்டியவே அசால்ட்டா தூக்கிட்டு போறான். பதிலுக்கு வில்லனும் யாரா இருந்தா என்ன? நேத்து லாஸ்டா நான் வரும்போது அவன் கால்ல இருக்க ஒரு விரல பட்டாக்கத்தைய வச்சு வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன். அதே டைம்ல கரெக்டா காருக்குள்ள வந்த மொட்டை பையன், எப்பா வில்ல, பிளான் எதுவுமே மாறல, கண்டிப்பா அந்த ட்ரக் வரதான் போகுது. சரி அப்படின்னா பணத்தை கொள்ளையடிக்கிறோம், நொஞ்சியா கிட்ட சரக்கு தான் கொடுக்க முடியல, பணத்தையாச்சும் கொடுத்து சமாளிக்கலாங்கிற முடிவுக்கு வராங்க. இதுக்கடையில ஹீரோ பேக் ஃபுல்லா கல்ல தூக்கிட்டு எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப பக்கவாட்டு சுவர்கள் இருக்க படத்தை பாருங்களேன். லாஸ்டா ஹீரோ ஏடிஎம் திருடிட்டு போயிருப்பான்ல, ஆக்சுவலா அது யூடியூப்ல பெரிய ட்ரெண்டிங்கா போயிருக்கும். அதனாலதான் யாரோ ஒரு சில பேரு இந்த மாதிரி ஹீரோவோட படத்தை வரைஞ்ச சூப்பர் பவரோட ஒரு திருட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கானுங்க. அடுத்து இன்னொரு பக்கத்துல வெளியில போனவில்ல திரும்ப ஆபீஸ்க்கு வந்து பாக்கும்போது நுஞ்சியாவோட அல்லக்க இங்க உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பாரு, நுஞ்சியா கிட்ட சொல்லு, இன்னைக்கு நைட்டே கண்டிப்பா நான் பணத்தை கொடுத்துருவேன். நாங்க இங்க வந்தது பணத்துக்காக மட்டும் இல்ல, உன்னோட ஆள் அந்த ஜார்ஜா இருக்கான்ல, அவன் இறந்து போயிட்டான். முக்கியமா பிளைட்ல சரக்கு கொண்டு வந்த அண்ணன் தம்பி 2 பேருமே ரொம்ப கொடூரமா கைவிடப்பட்ட கட்டடத்திலேயே இறந்து போயிட்டாங்க. அட கடவுளே, சரி சரக்குக்கு என்னாச்சு? அந்த 3 பேருக்கு இடையில ஏதோ ஒரு பெரிய சண்டை போயிருக்கு போல. சோ அண்ணன் தம்பி வயித்துக்குள்ள இருந்த சரக்கு ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு, எல்லாம் வீணா போயிடுச்சு. சரிப்பா நாங்க கிளம்புறோம், நைட்டு ஒழுங்கா பணத்தை கொடுக்கறதுக்கான வழியை பாருன்னு வந்த அல்லக்க இங்க கிளம்புவாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ வீட்டுல உட்கார்ந்து நம்ம ஹீரோனுக்கு ஹீரோஷின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அனிம் சீரிஸ் பிடிக்கும் இல்லையா, இப்ப அதை உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கிறான். கட் பண்ணா அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. பிளான் போட்ட மாதிரியே இன்னைக்குதான் பணத்தோட ட்ரக் இந்த வழியா கிராஸ் ஆக போகுது. சோ வில்லனும் அடியாளுங்களும் கையில துப்பாக்கியோட அங்க இருக்க புதர்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பிளான் போட்ட மாதிரியே அந்த இடத்துக்கு ட்ரக்கும் வருது. ஆனா பாருங்க, வில்லனுங்களுக்கு பக்கத்துல அந்த வண்டி வரதுக்கு முன்னாடியே குறுக்க இருக்க ஒரு பாலத்துல பதுங்கி இருந்த ஹீரோ பேக்ல வச்சிருந்த கல் எடுத்த கரெக்டா அந்த ட்ரக்கோட கண்ணாடியிலேயே அடிப்பான். கட்டுப்பாட்டை இழந்து வண்டியும் ஸ்டாப் ஆக பாலத்தை விட்டு வண்டிக்கு மேல ஜம்ப் அடிச்சவன் முன்னாடி உட்கார்ந்து இருந்த ஒரு காவலாளிய அலேக்கா எடுத்து வெளியில போட்டான். அதுக்கப்புறமா அந்த வேன் கதவை அடிச்சு உடைச்சு உள்ள இருக்கக்கூடிய பண மூட்டையவும் எடுத்துட்டான். நடந்த சம்பவங்களை புதர்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த இந்த வில்லனும் அல்லக்கைகளும் பார்த்து சம கடுப்பாகிறானுங்க. அடே முகமுடிக்காரா, உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னு சாரா மாதிரியா சுடுவானுங்க. ஆனா நம்மால அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு இந்த இடத்த விட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டான். தனக்கு கிடைச்ச பணத்தை வச்சு ஒரு ப்ரொஜெக்டரை வாங்கி அது மூலமா ஹீரோனுக்கு பிடிச்ச அனிம் சீரிஸ பாத்துட்டு இருக்கான். அப்ப யாரோ ஒரு ஆளு கதவை தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. சந்தேகத்துல லைட்டா வெளியில எட்டி பார்க்கும்போது அங்க போலீஸ் கார் நிக்குது. ஒருவேளை தன்னை கைது பண்ணதான் வந்திருக்காங்களோன்னு ஒரு சந்தேகத்தோடைய கதவை திறக்கும் போது, சார் உங்களுக்கு மிலான் சொல்லப்படக்கூடிய பொண்ணு தெரியுமா? தெரியும், என்னோட மனைவிதான். ஏன் இப்ப அவங்களுக்கு என்னாச்சு? இல்ல அவங்க வீட்டுக்கு போறதுக்கான வழி தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்க, அதான் அவங்கள காப்பாத்தி இங்க தூக்கிட்டு வந்தோம். இதுக்கப்புறமாச்சும் மனைவிய பாதுகாப்பா பாத்துக்கோங்கன்னு போலீஸ்காரங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. உடனே உள்ள வந்த ஹீரோனும், அடி பாவி, ஆர்ஃபனேஜ விட்டு நீ ஏண்டி வெளியில வந்த? அதுவா, எனக்கு உன்னை பாக்கணும் போலயே ஆசையா இருந்துச்சா, அதான் வெளியில வந்துட்டேன். ஐ, எனக்கு பிடிச்ச அனிமை பாத்துட்டு இருக்கியா, வா 2 பேரும் ஒன்னா பாக்கலான்னு குழந்தை மாதிரி கெஞ்சும் போது ஹீரோவால தடுக்க முடியுமா? சரி இன்னும் ஒன்னா உட்காந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிக்குது. சோ அதனாலேயே லைட்டா இவன் கொஞ்சம் நெருங்கி உட்கார்ந்ததுமே நல்லா இருந்த ஹீரோயின் திடீர்னு பயப்பட ஆரம்பிக்கிறா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, என்ன எதுவும் பண்ணிடாத, எனக்கு வலிக்குது, ஆச்சா புச்சான்னு கத்துறா. ஏய் எதுக்கு பயப்படுற? நான் உன்னை எதுவும் பண்ண போறதில்லன்னு அவளை கட்டி பிடிச்சு ஓரளவுக்கு ஆஸ்வாசப்படுத்துறான். சோ இப்ப இந்த சம்பவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு புரியுது, இதுக்கு முன்னாடியே ஹீரோயினோட மனநிலைய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு யாரோ ஒரு சில பேரு இவ்வளவு தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க போல. அதனாலதான் இப்ப ஹீரோ நெருங்கி வரும்போது இவ ரொம்ப பயந்துருக்கா. கட் பண்ண அடுத்து இப்ப ஹீரோயினா கொஞ்சம் நார்மல் ஆக்கலாமேன்னு பக்கத்துல இருக்க ஒரு பார்க்குக்கு வந்திருப்பான். ஆனா அது க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு பெரிய ராட்டினத்தை பார்த்தவ, எனக்கு இதுல உட்கார்ந்து சுத்தணும் போல இருக்கு, ஆனா என்ன பண்றது, பவர் இல்லையே, அதனால என்ன, நீ உட்காரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோ தான் கைகளால அந்த ராட்டினத்தையே சுத்த வச்ச ஹீரோயினை சிரிக்க வைக்கிறான். கட் பண்ண அடுத்த வில்லனோட அல்ல கைகள்ல மொட்டை பையன் ஒருத்தர் இருப்பா இல்லையா, அவன் இப்ப பெட்டி படிக்கை எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். சந்தேகத்துல வில்லனும், என்னாச்சு உனக்கு, ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற, நாம அந்த நுஞ்சியாவுக்கு பணம் கொடுத்தாகணும், ட்ரக்க கொள்ளையடிக்க பார்த்தோம், ஆனா அந்த திட்டமும் வீணா போனதால கடனை உடனே வாங்கியாச்சும் நான் அந்த பணத்தை கொடுத்தாகணும். சரி, ஆனா இந்த விஷயத்தை பத்தி
எப்படி நீ ஒரு முறை கூட என்கிட்ட டிஸ்கஸே பண்ணல? இந்த பாரு, சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். இதுக்கு முன்னாடி நீ எனக்கு பாஸ், ஆனா இப்ப நான் தான் பாஸ். உன் முட்டாள்தனமான பேச்சையெல்லாம் கேட்டுதான் நாங்க இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறமா உன்னோட கடனை நான் தனுஞ்சியா கிட்ட கொடுத்த, நான் தான் நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் தலையா மாற போறேன். வேணும்னா நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கோ. ஆடா பாவி, ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தல்ல நீ, அப்ப உன்னை காப்பாத்தி உனக்கு ஹெல்ப் பண்ணல. எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. நீ போகணும்னு ஆசைப்பட்டுட்ட, உன்னை தடுக்க முடியுமா? தாராளமா கிளம்புன. மொட்டையனை அங்க இருந்து அனுப்புற மாதிரி வெளியில விட்டுட்டு கூண்டுக்குள்ள இருந்த நாய்களை திறந்து விட்டுருவான். அம்பிடுதாங்க ஒட்டுமொத்த நாய்களும் விரிப்பிடிச்ச மாதிரி மொட்டையனை கடிச்சு கொதறி அதே இடத்துல ரொம்ப ரணக்கூடரமா கொண்டுருச்சு. இன்னொரு பக்கத்துல ஹீரோனை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய மால்க்கு வந்திருக்கான். ஏன்னா இவ அனிம் சீரிஸ தன்னோட நிஜ வாழ்க்கையோட ஒப்பிட்டு பேசுவா இல்லையா? அப்படி பார்க்கும்போது ஹீரோயின் தன்னை இளவரசியா நினைச்சிட்டு இருக்கா. சோ அதனாலேயே இளவரசியை போல Dress வாங்கி கொடுக்கலான்னு ஹீரோ கூட்டிட்டு வந்திருப்பான். இங்க பாரு, இந்த Dress உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. அட என்னப்பா வெளியில இருந்து பதில் சொல்ற? உள்ளவான்னு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள இழுகிறா. நீதான் என்ன காப்பாத்த வந்தா மாவீர, எனக்கு அது தெரியும். ஆனா இருந்தாலும் என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ ஏன் அதை வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறன்னு ஹீரோவுக்கு பக்கத்துல நெருங்கி வந்தவ விளையாட்டுத்தனமா முத்தம் கொடுக்கும் போது, நம்மளும் ஆண்மகனாச்சே, ஒரு கட்டத்துக்கு மேல தன் கட்டுப்பாட்டையும் மீறி அவளை கட்டி பிடிச்சு பாச மலையை பொழிஞ்சு ஒரு வழியா சம்பவத்தை முடிச்சுட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்கிருந்து வெளியில போகும்போது நாம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு ஹீரோவுக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலான்னு கூப்பிடுவான். ஆனா ஹீரோயின் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஏண்டி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நீதானே என்ன காப்பாத்த வந்த ஹிரோஷி, நீ மக்களுக்கு நல்லது பண்ணணும். அப்படி பார்க்கும்போது தொலைஞ்சு போன என் அப்பாவை நீ தான் கண்டுபிடிக்கணும். ஆனா அதை விட்டுட்டு என் கூட சும்மா ஊரு சுத்திட்டு இருக்க. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் அப்பா இங்க வேணும்னு குழந்தை மாதிரி அழ ஆரம்பிக்கிறா. இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த ஹீரோ உன்னோட அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லுவான். இல்ல நீ போய் சொல்ற, எங்க அப்பா இன்னும் சாகல. ஏய் நிஜமா தான் நீ சொல்ற? அன்னைக்கு உங்க அப்பா கூட நானும் போனேன். அங்க ஏற்பட்ட ஒரு சின்ன தகராறால உங்க அப்பாவை ஒருத்தன் சுட்டு கொன்னுட்டான். இந்த விஷயத்தை என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது. அதனாலதான் உங்ககிட்ட இருந்து இவ்வளவு நாள் மறைச்சேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு நண்பர்கள்னு யாரும் கிடையாது. அதனாலதான் இவ்வளவு நாளா என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிருக்க. நாளை பின்ன நீ எனக்கு கூட துரோகம் தான் பண்ணுவேன்னு மறுபடியும் ஹீரோயின் அழுதபடியே அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா முன்ன கம்பேர் பண்ணும்போது இப்ப நம்ம ஹீரோயினை மனசார காதலிக்க ஆரம்பிச்சுட்டான். சோ அதனாலேயே என்னமோ அவளை அப்படியே விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்ல. இதுக்கடையில வரல நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும். சோ அவன் யாரு என்னன்னு ஒவ்வொரு நியூஸ் சேனலையும் செக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா கடைசி வரைக்கும் பணத்தை கொள்ளையடிக்க வந்தவன் முகமடி போட்டிருந்தான். ஆனா ரொம்ப பலசாலி, கதவையே அடிச்சு உடைச்சான். அப்படி இப்படின்னு காவலாளிகள் ஒரு சில குறிப்புகளை மட்டும் தான் கொடுக்குறாங்க. இதுக்கடையில ஓடி வந்த ஹீரோயின் அங்க இருக்க ட்ரெயின்ல ஏறிப்பா. ஆரம்பத்துல பொறுமையா நகர்ந்த ட்ரெயினே சடனா ஏதோ பிரேக் அடிச்ச மாதிரி எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேங்குது. ஒரு சந்தேகத்துல வண்டியில இருக்க 2-3 பேரு கையில கேமரா ஆன் பண்ணிட்டு பின்னாடி எட்டி பார்க்கும் போது நம்ம ஹீரோ தாங்க இவ்வளவு பெரிய ட்ரெயினையே நகர விடாம வண்டியை அலேக்கா தூக்கி பிடிச்சிருப்பான். இத ஒரு சில பேரு வீடியோ எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா கதவை திறந்து உள்ள வந்தவன், என்ன மன்னிச்சிட, நான் தப்பு பண்ணிருக்கேன். நீ சொன்ன மாதிரி எனக்கு யார் மேலயும் அக்கறை இல்லாம இருக்கலாம். ஆனா இப்ப முழுக்க நான் உன்னை பத்தி மட்டும்தான் கவலைப்படுறேன். தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கூட. என்னதான் இவ மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஹீரோவோட காதல புரிஞ்சுக்க முடியுத. சரி நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனா ஒண்ணு, என் அப்பாவோட உடல் எங்க இருக்குன்னு நீ சொல்லுவியா? அதுக்கு என்ன, கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேன்னு இவன் அப்படியே அவளை தூக்கும் போது, எப்பா நீ முகமடி போல, உன்னோட உண்மையான அடையாளம் இங்க இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லுவா. ஆக்சுவலா ஹீரோவே இப்பதான் இந்த விஷயத்தை கவனிக்கிறான். சோ பதட்டத்தோட எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும் போது சடனா சிட்டியோட மையப்பகுதியில எவனோ ஒருத்தன் வெடிகுண்டு வச்சுட்டான் போல. கண்ணா பின்னாடி வெடிக்குது. இந்த சவுண்டால மத்த ஆளுங்க டைவர்ட் ஆகும் போது இதான் சாக்குன்னு குடுகுடுன்னு ஹீரோனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்துருவான். இதுக்கடையில வில்ல தன்னோட திருநங்கை ஃப்ரெண்ட பார்த்த அவகிட்ட இருந்து கொஞ்சம் காசை கடனா வாங்கிப்பான். அதே டைம்ல கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த நுண்ஜியாவும் அவளோட அல்ல கைகளும் வில்ல பையனை அடி நடிச்சு கைகளை கட்டி போட்டு அவன் மேல மண்ணெண்ணெய் ஊத்துவானுங்க. அடி பாவி, என்ன கொளுத்திராத, நீ கேட்ட மாதிரி உன் பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன், தோ பேக்ல தான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நுண்ஜியாவும் செக் பண்ணிட்டு பணம் சரியா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வில்லனை எதுவும் பண்ணாம விடுவானுங்க. ஆனா கூட இருக்க அந்த வில்லனோட கேர்ள் ஃபிரெண்டு துப்பாக்கி எடுத்து சரமரியா சுடுவா. நுண்ஜியாவோட அல்ல கைங்க பாதி பேர் காலி ஆயிடுவாங்க. மீதி ஒருத்தனை வில்லன் சுட்டு கொன்னுட்டு நொஞ்சியாவோட கதையை முடிக்கலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அவ கடைசி நிமிஷத்துல கால்ல மட்டும் குண்டடி வாங்கிட்டு அங்க இருந்து கார்ல எஸ்கேப் ஆயிடுவா. நல்ல வேலை கெவின், உனக்கு எதுவும் ஆகல. இப்படி பேசிக்கிட்டே ஃப்ரெண்டு பக்கத்துல வரும்போது தப்புன்னு அவளையும் சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த முட்டா பயலுக்கு இதான் வேலைங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவம் வந்தா யாரையாவது சுட்டு கொன்றுவான். அடுத்து நம்ம ஹீரோனை கூட்டிக்கிட்டு இறந்து போட ஜார்ஜா இருக்கார் இல்லையா, அவர் உடம்ப பார்க்க கூட்டிட்டு வந்திருப்பான். பாவம் புள்ள தேம்பி அழுறா. இன்னொரு பக்கத்துல வில்லனேரா தன்னோட ஆபீஸ்க்கு வரும்போது வெளியில இருந்த நாயெல்லாம் சுட்டு கொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இவனோட அல்லக்கைகள் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அப்ப கடைசியா உயிர் பிழைச்ச பாண்டா மட்டும் வெளியில ஓடி வரான். தலைவரே அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்மளால இதுவும் பண்ண முடியாது. டே பாண்டா வாய முர்றா. முடியாது நீ எப்படி சொல்லுவ? நம்ம 2 பேருக்கும் உயிர் இருக்குல்ல, நாம இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுவோம்னு சொல்லும் போதே அங்க இருக்க டிவி நியூஸ்ல நம்ம ஹீரோ ஒரு ட்ரெயினை தூக்கி இருப்பான்ல, அந்த வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா இவ்வளவு சக்தி வாய்ந்த ஹீரோ தான் ஏடிஎம்மையும் உடைச்சு பணத்தை தேடி இருக்கான் போல. உடனே அவனை தேடி கண்டுபிடிங்கன்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து உத்தரவு வருது. இப்ப அந்த முகமடிக்கார யாருங்கிற விஷயம் வில்லனுக்கும் தெரிஞ்சு போச்சு. சோ இப்ப வில்லன் ஒரு பிளான் போடுவான். இவனுக்கு பணத்தோட
தேவையை விட ஹீரோ கிட்ட இருக்க பவர் தனக்கு கிடைச்சா இந்த ஒட்டுமொத்த நகரத்தையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலான்னு அன்னைக்கு நைட்டே இந்த இடத்த விட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வரான். அதே டைம்ல ஹீரோ ஹீரோயின் தங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலயும் இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்தான பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. ஆனா பாவம் வில்ல இவங்களை ஃபாலோ பண்ற விஷயம் இவங்களுக்கு தெரியல. எதிர்பாராத நேரத்துல கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள வந்த வில்ல தோட்டாக்களால ஹீரோ காயப்பட மாட்டாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு மயக்க ஊசியை போட்டாங்க. மறுபடியும் கண்ண முழிக்கும் போது ஹீரோவை ஹோட்டல் ரூமுக்குள்ளேயே லாக் பண்ணி அவன் உடம்பு ஃபுல்லா டேப்பை வச்சு கவர் பண்ணிட்டாங்க. சரி ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா அவளை வெளியில இருக்க ஒரு ட்ரக்ல வச்சிருக்கான். கெவின் என்ன எதுவும் பண்ணிடாத, உனக்கு பணம் தானே தேவை, தோ அந்த பேக்ல இருக்க எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ. தோடா நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கான காரணம் இந்த பணத்துக்காகவா? கிடையவே கிடையாது. உனக்கு ஒரு குட்டி கதை சொல்லவா? 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான். ஆனா எங்களை பெத்தெடுத்த அம்மா எங்களை வீதியில வீசிட்டு போனா. ஆரம்பத்துல நாங்களும் ரொம்ப நேர்மையா தான் வளர்ந்தோம். ஆனா இந்த சமுதாயம் அப்பம் பேர் தெரியாத ஆளுன்னு எங்களை ஒதுக்குச்ச. ஒரு இடத்துல யாரோ ஒருத்தன் பண்ண திருட்டுக்காக என் அண்ணனை அடிச்சே சாகடிச்சாங்க. அப்ப முடிவெடுத்தேன் எப்படியாச்சும் இந்த மக்களை பழி வாங்கணும்னு. கொஞ்சம் கொஞ்சமா நானும் ரவுடியா வளர்ந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா என்னால இந்த முழு நகரத்தையும் அழிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்துச்சு. சோ இப்போதைக்கு எனக்கு உங்ககிட்ட இருக்க பணத்தை விட உனக்குள்ள இருக்க பவர்ஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லு. அது எனக்கு கிடைச்சா நாளைக்கு நடக்க போற ஃபுட்பால் மேட்ச்ல கிரவுண்டுக்குள்ளேயே பூந்து வெடிகுண்ட வச்ச அங்க இருக்க மக்களை அழிச்சு அதை பார்த்து சந்தோஷப்படுவேன். இப்ப ஹீரோ சொல்ல மாட்டேன்னு சொன்னா அது ஹீரோயின் உயிருக்கு தான் ஆபத்து. சோ வேற வழி இல்லாம வில்லனை கூட்டிக்கிட்டு நேராயமா விழுந்த அந்த ஆத்து பகுதிக்கு வரான். தோ அங்க ஒரு சின்ன ட்ரம் இருக்கு, அதுக்குள்ளதான் நான் விழுந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய பவர்ஸ் எல்லாம் கிடைச்சது. தம்பி நீ சொல்ற எதுவும் நம்புற மாதிரி இல்ல, வேணும்னா நீ போய் அந்த ட்ரம்ம வெளியில கொண்டு வா, நான் அதுக்கப்புறம் வேணா அதை குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல வேனுக்குள்ள இருக்க ஹீரோயின் கையில கிடைச்ச ஒரு கூர்மையான ஊசி எடுத்த பேண்டாவோட கழுத்துல ஒரு குத்து. அவ்வளவுதான், சம்பவ இடத்துலயே பையன் இறந்து போயிட்டான். கொடுமைக்குன்னு அதே டைம்ல உயிர் தப்பிச்ச அந்த நுண்சியா இருக்கா இல்லையா, மொத்த அடியாளங்களையும் கூட்டிக்கிட்டு வில்லன் கதையை முடிக்கிறதுக்கு இங்க வந்துட்டா. பயந்து போன வில்லன் தெரிச்சு ஓடும் போது அதே டைம்ல வேனுக்குள்ள இருந்த ஹீரோனும் வெளியில ஓடி வருவா. இதா சாக்குன்னு அவளை பணைய கைதியாக்கி ரெண்டு குரூப்பும் மாத்தி மாத்தி சரமரியா சுட்டுப்பாங்க. ஹீரோ காப்பாத்தலாமே கிட்ட வரதுக்குள்ளேயே வில்லனுக்கும் குண்டடி பட்டுரும், நம்ம ஹீரோனுக்கும் குண்டடி பட்டுரும். ஆனா நுண்ஜியாவுக்கு ஹீரோயினை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. வில்லனை மட்டும் மொத்தமா நெருப்ப வச்சு எரிச்சிடுவா. அவனும் தடுமாறி அங்க இருக்க ஆத்துக்குள்ள விழுந்துருவான். லாஸ்டா பாதி எரிஞ்சு போன உடல் நம்ம ஹீரோ ஒரு ட்ரம்முக்குள்ள விழுந்திருப்பா இல்லையா, கரெக்டா அந்த இடத்துக்கிட்ட போய் நிக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது என்னை பத்தி கவலைப்படாத, நான் இறந்து போயிருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீதான் மக்களை காப்பாத்த போற ஹிரோஷி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஒன்னால மட்டும்தான் இங்க இருக்க மக்களை காப்பாத்த முடியும்னு சொன்னபடியே பாவம் ஹீரோயின் அங்கேயே இறந்து போயிடுவாங்க. வாழ்க்கையவே வெறுத்து போனவன் ஹீரோயின் உடம்ப ஒரு குழியை தோண்டி அடக்கம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். கட் பண்ணா காலையில விடியுது. தண்ணிக்குள்ள விழுந்த வில்ல இறந்து போயிட்டான்னு பார்த்தா அதான் கிடையாது. இவன் லாஸ்டா ஹீரோ விழுந்த அதே ட்ரம்முக்கு பக்கத்துல போயிருப்பா இல்லையா, சோ அதனால இப்ப இவனுக்குள்ளயுமே அந்த கெமிக்கல்ஸால நிறைய சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு போல. எரிஞ்சு போன பாதி மூஞ்ச வச்சுக்கிட்டு நேரா இந்த இடத்த விட்டு நுண்ஜியாவோட வீட்டுக்கு வரான். செல்போன்ல வீடியோ ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு அங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் அட்டி அட்டின்னு பழகுறாங்க. நுண்ஜியாவுக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கல. கடைசியா அவளை கட்டிப்பிடிச்சபடி முதுகெலும்பையே உடைச்சு மொத்தமா அதே இடத்துல கொண்டுட்டான். அதுக்கப்புறமா அந்த வீட்டை சுத்தி பார்க்கும் போது ஒரு அறைக்குள்ள எக்கச்சக்கமான துப்பாக்கிகளும் வெடிகுண்டுகளும் இருக்க விஷயம் தெரிய வருது. கட் பண்ண அடுத்த இப்ப நம்ம ஹீரோயின் இறந்து போனதால எங்க போயிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியாம லூசு மாதிரி ஒரு பொட்டல் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பான். இத அந்த வழியா போன போலீஸ்காரங்க பாத்துட்டாங்க. சரி கைது பண்ணலாமேன்னு இவங்க அப்படியே வண்டியை ரிவர்ஸ்ல கொண்டு வரும்போது பேக் சைட்ல வந்த ஒரு ஃபேமிலி ரிவர்ஸ்ல வந்த இந்த காரை பார்த்து பயந்து டக்குன்னு திருப்பும் போது வண்டி அப்படியே கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்துருச்சு. இத ஹீரோவும் கவனிக்கிறான். முதல்ல போலீஸ்காரங்க காருக்குள்ள மாட்டி இருந்த அந்த டிரைவர் அம்மாவை காப்பாத்திட்டாங்க. அடுத்த நொடியே கார் தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் இந்த அம்மா கத்துறாங்க, இந்த மாதிரி என் குழந்தை காருக்குள்ள மாட்டி இருக்குன்னு. நெருப்பு எரியறதால போலீஸ்காரங்க பக்கத்துல போறதுக்கே பயப்படுவாங்க. நல்ல வேலை ஹீரோ தான் ஓடி வந்த அந்த வண்டியவே உடைச்ச உள்ள இருந்த குழந்தைய காப்பாத்துவான். புள்ளையோட அம்மாவும் கட்டி பிடிச்ச ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஒரு நிமிஷம் இறந்து போன ஹீரோயினோட ஞாபகங்கள் வந்து போகுது. அப்படியே அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடையை பார்க்கும்போது அங்க இருக்க டிவில வில்லன் நுண்ஜியாவை சாகடிச்சிட்ட ஒரு வீடியோ எடுத்திருக்கான் போல. அது பிளே ஆயிட்டு இருக்கு. என்னப்பா ஹீரோ, நீ இந்த வீடியோவை பாப்பான்னு எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே இந்த நகரத்தை அழிக்க போறேன். நான் உங்ககிட்ட சொன்னல அதே இடத்துலதான் வெடிகுண்ட வச்சிருக்கேன், உன்னால முடிஞ்சா தடுத்து பாருன்னு. அந்த வீடியோ பாதியிலேயே கட் ஆகுது. கண்டிப்பா வில்ல அந்த விளையாட்டு மைதானத்துலதான் வெடிகுண்ட வச்சிருப்பான்னு ஒருத்தங்கிட்ட வண்டியை வாங்கிட்ட ஹீரோ நேரா அந்த கிரவுண்டுக்கு பக்கத்துல வந்துட்டான். ஆனா உள்ள போகணும்னா டிக்கெட் தேவை. ரைட்ரா, ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு அந்த கிரவுண்டை சுத்தி மிகப்பெரிய தடுப்பு சுவர்களை வச்சிருப்பாங்க. அதுல ஒன்னு அலேக்கா தூக்கி போட்டுட்டு நேரா உள்ள வரும்போது அங்கதான் அந்த வில்லனும் நிக்கிறான். இப்ப ரெண்டு பேருக்குமே சூப்பர் பவர் இருக்கு இல்லையா, அதனால பாரபட்சமே இல்லாம அடிச்சுக்கிறானுங்க. உண்மையாவே விஷுவலா பாக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா டைம் கிடைக்கும் போது பாருங்க. ஆனா ஒண்ணு, ஃபேமிலியோட இந்த படத்தை பாத்துறாதீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வில்ல வழிதாங்க முடியாம நேரா அங்க இருக்க ஆம்புலன்ஸ் கிட்ட வந்தவன் இவன் கொண்டு வந்த பாம்ல 5 நிமிஷத்துல வெடிக்கிற மாதிரி டைமரை செட் பண்ணிட்டு ஓடி போயிடுவான். உடனே பயத்துல ஹீரோ அந்த வண்டி எடுத்துக்கிட்ட சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டு இருப்பான். ஆனா குறுக்க நிறைய போலீஸ்காரங்க வந்து தடுக்கிறாங்க. யோ வண்டிக்குள்ள பாவம் இருக்கியா, வழிய விடுங்கன்னு கத்துவான். ஆனா ஒருத்தனும் இவன் பேச்ச கேட்கல. இது வேலை கேட்காதுன்னு வண்டியை விட்டு கீழே இறங்கினவன் பேக் சைட்ல இருந்து வண்டியை தள்ள
சொல்லுவான். சோ இது மூலமா போலீஸ்காரங்க ஹீரோ தான் வண்டியை ஓட்டுறான் போலன்னு சரமரியா சுடுவாங்க. இந்த சின்ன கேப்ல நம்மால பக்கத்துல இருக்க தோட்டத்துக்குள்ள போந்த ஒரு வழியா பாலத்துக்கு மேல வந்துட்டான். வெடிகுண்டா அங்க இருக்க தண்ணியில தூக்கி போட போற நேரத்துல கரெக்டா உள்ள வந்த வில்ல ஹீரோவை அடி நடிக்கிறான். கூடவே பாம்ப பிடுங்கி உடனே வெடிக்கிற மாதிரி 50 செகண்ட் செட் பண்ணிட்டாங்க. நம்மால் சும்மாவா ஓடி வந்து ஒரு ஜம்ப் வில்லனையும் அவன் கையில இருக்க வெடிகுண்டையும் சேர்த்தபடி 2 பேரும் அங்க இருக்க ஆத்துக்குள்ள விழுந்துருவாங்க. தண்ணிக்கு அடியில அந்த வெடிகுண்டு பயங்கரமா வெடிக்குது. ஆனா இந்த சம்பவத்துல வில்லனோட தலை இருக்கு இல்லையா, அது மட்டும் தனியா துண்டாகி பாலத்துக்கு மேல வந்து விழும். கட் பண்ண அடுத்த சீன்ல பாலத்துக்கு மேல ஒரு பைத்தியக்காரன் வெடிகுண்டோட ஓடி வந்தான். நல்ல வேலை அவனை ஹீரோ தான் காப்பாத்தனா. அவன் மூலமா தான் நிறைய மக்கள் இன்னைக்கு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா பாவம் மத்தவங்களை காப்பாத்திட்டு அந்த ஹீரோ இறந்து போயிட்டாங்கிற மாதிரி டிவி நியூஸ்ல பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே கேமராவும் திரும்ப உண்மையாவே ஹீரோ இறந்து போயிட்டான்னு பார்த்தா கிடையாது. அவன் ஒரு பெரிய கட்டடத்துக்கு மேல நிக்கிறான். லாஸ்டா ஹீரோயின் ஹீரோவுக்காக ஒரு சின்ன மாஸ்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பா. இப்ப அதை மாட்டிக்கிட்ட இவ்வளவு நாளா திருட்டு வேலைகளை பண்ண ஹீரோ இதுக்கு அப்புறமா திருட்டு வேலை பண்ணக்கூடிய ஆளுங்களை தடுக்க போற மாதிரி, அதாவது ஒரு சூப்பர் ஹீரோவா சேஞ்ச் ஆகுற மாதிரி காட்டி அப்படியே இந்த சூப்பரா படத்தை முடிக்கிறாங்க. படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.